திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன் வணக்கம். பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி வெயிலின் தாக்கமும் இப்போ அதிகமா இருக்கக்கூடிய நிலையில கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. திருவண்ணாமலை மாவட்டத்துல அண்ணாமலையார் திருக்கோயிலில் கடந்த சில நாட்களாகவே விசேஷ நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் ராஜகோபுரம் வழியாக உள்ள மலையின் சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், திரைப்பட பிரபலங்கள் என அனைவரும் அண்ணாமலையாரை வழிபட்டு வருகின்றனர். இந்த வகையில இன்று ஞாயிறு விடுமுறை என்பதாலும் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலிலும் நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். ராஜகோபுரம் வழியாக செல்லும் பக்தர்கள் பொது தரிசனத்திலும், அதே போன்று அம்மாமணி அம்மன் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் 50 ரூபாய் கட்டணத்திலும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் பதிவாகி வந்த நிலையில தேங்காய் நார் விரிப்பாக இல்லாததால் கடும் வெயிலிலும் சுட்டெரிக்க வெயிலிலும் சாலையில் நின்று உடை ஏந்தியவாறும் காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் கேன் போன்றவற்றை பயன்படுத்தி வெயிலில் காத்திருந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அம்மாமணி அம்மன் கோபுரம் வழியாக செல்லும் பக்தர்கள் ஏற்கனவே வரிசையில் நின்று காத்திருந்து இடையே செல்ல முயன்றதால் பக்தர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் வெளி மாநிலத்திலிருந்து வரும் பக்தர்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் கோயில் நிர்வாகம் செய்யவில்லை என்றும், பக்தர்கள் எந்த வழியாக சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றும், அதாவது பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு பலகை இல்லாமல் பக்தர்கள் அலக்கழிக்கப்படுவதாக வெளிமாநிலத்திலிருந்து வரும் பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் உண்ணாமலை அம்மன் சன்னதி அருகே உள்ள தடுப்புகள் வழியாக கோவில் ஊழியர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றவர்களை சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும், அதே நேரத்தில் மக்கள் சாமி தரிசனம் செய்ய 6 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் என்றும், கோயில் ஊழியர்களிடம் பக்தர்கள் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரே வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் உடனடியாக தேவையான அடிப்படை வசதி செய்து தரவில்லை. மேலும் விரைந்து சாமி தரிசனம் மேற்கொள்ள உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆன்மீக பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. அண்ணாமலை திருக்கோயிலில் ஊழியர் பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை வாங்கியவர்களுக்கு சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்ததை கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஆன்மீக பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.